விருந்து அளிப்பது தெரியும், விருந்து எடுத்துக்கொள்வது தெரியுமா? ஒரு நிகழ்வு இருக்கிறது. சுதாமன், குச்சேலர் என்று நாம் சொல்லுவோம். சுதாமன் ஒரு ஏழை அந்தணச் சிறுவன். கண்ணனும் பலராமனும் செல்வச் செழிப்பிலே வளர்ந்தவர்கள், கோகுலத்துச் செல்ல பிள்ளைகள். இந்த 3 சிறுவர்களும் குருகுலவாசத்துக்கு செல்கிறார்கள். சாந்தீபனி மகரிஷி அவர்களிடம் குருகுலவாசமாக கல்வி பயில செல்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே இப்பொழுது போல செல்வம் ஒரு தடையாக படிப்புக்கு இருந்ததில்லை. பொருளாதார நிலை ஒரு தடையாக இருந்ததில்லை. வருகின்ற மாணவர்களுடைய பொருளாதார நிலையும் ஆசிரியர் கவனிப்பதில்லை. படிப்புக்கென்று எந்த பணமும் கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் குருவானவர் குழந்தைகளுக்கு கல்வி பயிர்விப்பார். எல்லா வகையான கல்வியும் அங்கு கிடைக்கும். குருகுலவாசம் முடிந்து செல்லும் பொழுது குரு தட்சணையாக அவர்களால் இயன்றதை கொடுக்கலாம். அது கூட கட்டாயமில்லை. அந்த நிலையிலே செல்வ செழிப்பு மிக்க கண்ணனும் வறியவனான சுதாமனும் கல்வி பயில்கிறார்கள். இருவரும் நெருக்கமான நண்பர்களாக இருக்கிறார்கள். கல்வி பயின்ற பிறகு அவர்கள் பிரிந்து சென்று விடுகிறார்கள். வருடங்கள் ஓடிவிடுகின்றன. கண்ணன் அரசனாகிவிட்டான். சுதாமன் மிகுந்த வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறான். அவனும் மனைவியும் குழந்தைகளும் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். சுதாமனுடைய மனைவி சுதாமனிடம் சொல்லுகின்றாள், உங்களுடைய நண்பன் கண்ணன் ஆயிற்று, அவன் இன்று அரசனாக இருக்கிறானே, நீங்கள் சென்று அவனிடமிருந்து ஏதேனும் பெற்றுக்கொண்டு வந்தால் நம் குடும்பத்திற்கு சௌரியமாக இருக்குமே என்று அவனை அரித்து கொண்டே இருந்தாள். சுதாமனுக்கு கண்ணனை பார்க்க வேண்டும் என்ற ஆசைதான். ஆனால் அவனிடம் சென்று பணம் கேட்பது என்பது சரியாக மனதிற்கு படவில்லை. இருந்த போதிலும் கூட அவர் கண்ணனை பார்க்க வேண்டுமா ஆவல் ஆகினாலே கிளம்புகின்றார். என்ன கொண்டு போவது? பொதுவாக யாருக்கா பார்க்க போனால் வெறும் கையோடு போகக்கூடாது. என்ன செய்கிறது என்று புரியவில்லை. அப்பொழுது சுதாமனின் மனைவி அக்கம் பக்கத்திலே சென்று கொஞ்சம் அவல் வாங்கி கொண்டு வருகிறாள். அவளை ஒரு கந்தல் துணியிலே முடிந்து சுதாமனிடம் கொடுத்து, இதை கண்ணனை கொடுங்கள் என்று கொடுக்கிறாள். சுதாமன் அதை எடுத்துக்கொண்டு போகிறாள். அங்கு சென்றால் ஒரே மகிழ்ச்சி கண்ணனுக்கு. சுதாமனை பார்த்து கட்டி கொள்ளுகிறார். 2 பேரும் கண்ணிலே கண்ணீர் வடிகின்றது. அப்படியே அனைத்து ஆர்வாரித்து கொண்டு 2 பேரும் இருக்கிறார்கள். அந்தணனாயிற்றே வந்தவன் ருக்மிணியே வந்து அவனுக்கு கால் அலம்பி உபச்சாரம் செய்து உள்ளே அழைத்து போகின்றான். இருவரும் பழைய கதைகள்லாம் சொல்லி மகிழ்ந்து போகிறார்கள். இவருக்கோ சுதாமாவுக்கோ கூச்சமாக இருக்கின்றது. கண்ணன் அவனை தன்னுடைய இருக்கையில் அமர்த்தி எல்லா வகையான உபச்சாரங்களும் செய்து விதவிதமான சாப்பாடுகளும் போட்டு எல்லாம் செய்கின்றான். சுதாமனுக்கு உடம்பெல்லாம் நடுங்குகிறது. இப்படி இருப்பான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, இவர் கிளம்புகின்ற நேரம் வந்துவிட்டது. கண்ணன், சுதாமா நீ எனக்கு என்ன கொண்டு வந்தா என்றான். வெக்கமாக இருந்தது. இவ்வளோ செல்வ செழிப்பு எங்கே, நம்ம கொண்டு வந்த அவள் எங்கே? ஒன்றுமில்லை என்று மனதில் சொல்லி முன்முணித்து கொண்டே அந்த அவல் மூட்டையை மறைத்துக் கொள்கிறார். கண்ணன் வைத்துக்கொண்ட ஏதோ வெடுக்கின்றதை பிடுங்கி பிரித்து, அவளா எனக்கு ரொம்ப பிடிக்குமே என்று அதிலிருந்து எடுத்து ஒரு பிடியை எடுத்து வாயிலே போட்டுக்கொண்டான். 2வது பிடி எடுத்தது ருக்மிணி தடுத்தாள். போதும், இதற்கான செல்வம் அங்கு வந்து சேர்ந்திருக்கும், போதும் என்கின்றாள். வெட்கப்பட்டு கொண்டே அதை அவன் சாப்பிடுவதை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டு மகிழ்கிறார் சுதாமன். பிறகு அங்கிருந்து கிளம்பி வருகிறார். ஊருக்கு வந்து பார்த்தால் அவர் இருந்த அந்த குடிசையெல்லாம் மாளிகையாக இருக்கின்றது. வீடு செல்வச் செழிப்பில் இருக்கிறது. கண்ணன் இவரை அறியாமலேயே, இவருக்கு சொல்லாமலே இவருக்கு அத்தனை செல்வச் செழிப்பையும் கொடுத்திருக்கின்றார். ஒரு பொடி அவள் எவ்வளோ பெரிய செல்வத்தை கொடுத்திருக்கிறது. கண்ணன் சும்மா அனுப்பிவிடவில்லை. இவருக்கான அந்த பதவி உயர்வு என்பவர்களை அதை போல தன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுத்திருக்கின்றான். இப்படிப்பட்ட நட்பு அது. இவர் விருந்து அளிக்கவில்லை, விருந்தை கண்ணன் எடுத்துக்கொண்டான். நட்புக்கு ஒரு உதாரணமாக இது விளங்குகின்றது. என்ன அழகான நட்பு!